குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Milky Mist ice cream. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூலை 3ஆம் தேதி தமிழ்நாட்டின் 2 மாநகராட்சி மேயர்கள், திமுகவை சேர்ந்த 2 மாநகராட்சி மேயர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு செல்வாரா? இந்த 2 விஷயங்களையும் இன்றைய டிஜிட்டல் திணையில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேயர்கள் ராஜினாமா பற்றி பார்ப்போம். திருநெல்வேலி மேயர் சரவணன், கோயமுத்தூர் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் இருவரும் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா செய்ததாக அறிவிக்கப்பட்டதுதான் இன்றைய தவிர இவர்களை ராஜினாமா செய்ய சொல்வது என்ற உத்தரவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியிலே மேயர் சரவணனுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் தொடர்ந்து பல செய்திகளாக வந்து கொண்டிருந்தன. ஓரிரு மாதங்களுக்கு முன்பு திமுக கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார்கள். அப்போது உடனடியாக நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் போய் அங்கே பஞ்சாயத்து செய்தார். துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அங்கே போய் பஞ்சாயத்து செய்தார். இதற்கிடையில் அவர்களை சமாதானப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இதே போல கோயமுத்தூர் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் மீதும் பல்வேறு புகார்கள், எதிர்க்கட்சிகள் சார்ந்து அல்ல, ஆளுங்கட்சியான திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்களே அங்கேயும் அதே போல் அவர் மீது புகார் அளித்தார்கள். இப்படி 2 மேயர்கள் மீது தொடர்ந்து புகார்கள் திமுக தலைமைக்கும் ஆட்சி மேலிடத்துக்கும் சென்று கொண்டே இருந்த நிலையில்தான் இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் விசாரித்த போது சில முக்கியமான தகவல்கள் கிடைத்தன. அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் நடக்கவில்லை என்றால் இவர்கள் இன்னொரு 15-20 நாட்களுக்கு முன்பே இந்த ராஜினாமாக்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கும். அந்த விவகாரத்தால் அதுக்கப்புறம் சட்டமன்றம் ஆரம்பித்து விட்டதால் அது கொஞ்சம் தள்ளி போடப்பட்டது. ஏனென்றால் நெல்லை, கோவை இந்த 2 மாநகராட்சி மேயர்கள் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே புகார்கள் வந்தன என்பது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக கோவை மாநகர மேயர், இப்போது முன்னாள் மேயர் கல்பனா மீது 2022 அவர் உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியின் 19வது வார்டு உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார். செந்தில் பாலாஜியின் ஆதரவோடு திருமதி கல்பனா ஆனந்தகுமார் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போ செந்தில் பாலாஜி இவரை பற்றி என்ன சொன்னார்னா, இவங்க அடித்தட்டு மக்களுக்கான வழியை உணர்ந்தவங்க, கடந்த 15 வருடங்களாக மாதம் 13,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க, அதனால் இவங்களுக்கு மக்களோட வழி தெரியும் என்று சொல்லி அவரை மேயராக்கினார். செந்தில் பாலாஜி 2022 கல்பனாவை மேயராக்கினார். 2023 ஜூன் மாதம் அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி வெளியே இருந்தவரை அவருடைய உறுதியான ஒரு ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொண்டார். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியே நம்ம கையில் இருக்காரு, அதனால் வேறு எந்த அமைச்சரும், வேறு எந்த திமுக நிர்வாகிகளும், எந்த கவுன்சிலர்களும் யார் எது சொன்னாலும் அவர்களை அவர் மதிப்பதே இல்லை என்ற புகார் அப்போதே எழுந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகள் மத்தியிலிருந்தே மேயர் கல்பனா மீது தொடர்ந்து புகார்கள் எழுப்பப்பட்டன. அதாவது ஓய்வு பெறும் நிலையிலே இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் வந்தால் கூட அவர்களை உட்கார வைத்து பேசாமல் மேயர் உட்கார்ந்திருப்பார், அந்த அதிகாரி நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை கோவை மாநகராட்சியிலே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் செந்தில் பாலாஜி தனக்கு அரணாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான நேருவை கூட கோவை மேயராக இருந்த கல்பனா, தனது டிபார்ட்மெண்ட்டுக்கே அமைச்சர் நேரு தான், ஆனால் செந்தில் பாலாஜி தனக்கு ஆதரவாக, தனக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்ற தைரியத்தில் டிபார்ட்மெண்ட் அமைச்சரான நேருவுக்கு எதிராகவே சில விஷயங்களை செய்தார் என்றும் அவ்வப்போது சில பேச்சுகள் அந்த 2022-23 எழுந்தன. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகும் கோவை மேயர் கல்பனா தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து புகார்கள் திமுகவுடைய, அதாவது கோவை மாநகராட்சியில் 100 கவுன்சிலர்கள் என்றால் 97 பேர்
திமுக கூட்டணி தான், 3 பேர் தான் அதிமுக. இந்த நிலை இப்படி ஒரு பிரம்மாண்டமான மெஜாரிட்டி இருக்கிற நிலையில் செந்தில் பாலாஜி எப்படியாவது தன்னை சிறையில் இருந்தாலும் தன்னை மாற்ற விடமாட்டார் என்ற நம்பிக்கையில் கல்பனாவின் அட்ராசிட்டிகள் அதிகமாகி கொண்டே இருந்தன என்று சொல்கிறார்கள். கோவை மாநகராட்சியின் முக்கிய அதிகாரிகளிலிருந்து, கோவை மாநகர திமுக நிர்வாகிகளிலிருந்து, கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்களிலிருந்து, மண்டல தலைவர்கள் என இப்படி ஒவ்வொரு சைடிலும் அதிகாரிகள், கட்சிக்காரர்கள், மக்கள் என்று எல்லா தரப்பிலும் கோவை மேயர் கல்பனா மீது தொடர்ந்து புகார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 2 மாதங்களாக சபரீசன் தலைமையில் இயங்கக்கூடிய பெண் அமைப்பு இந்த விஷயத்தை கையில் எடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் இதேபோல் தொடர்ந்து ஒரு மக்கள் மத்தியிலே செய்திகளில் ஊழல் புகார், நிர்வாக சீர்கேடு, உட்கட்சியிலேயே யாரையும் மதிக்கவில்லை, அதிகாரிகள் மதிக்கவில்லை என்று இப்படிப்பட்ட புகார்கள் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் மீது வருவது வருகின்ற அடுத்தடுத்த தேர்தலுக்கு ஆபத்தாக முடியும், திமுகவுக்கு எதிரானதாக முடியும் என்ற ஒரு கருதுகோளில் விசாரணையை ஆரம்பித்தார்கள். கடந்த 2 மாதங்களில் திருநெல்வேலி, கோவை இந்த 2 மாநகராட்சிகளிலும் யாரை அடுத்த மேயராக போடலாம் என்ற ஒரு ஆலோசனை தான் கட்சிக்காரர்களிடம் பெண் அமைப்பு சார்பாக நடத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் 2 பேர் மீதான புகார்கள் ஊரறிந்த ரகசியம், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. அவர்களுக்கு பதிலாக என்ன என்பதுதான் கடந்த 2 மாதங்களாக பெண் நடத்திய ஆய்வு. அதற்கிடையில் கள்ளச்சாராய சம்பவம், சட்டமன்றம் ஆகியவை வந்துவிட்டதால் இந்த நடவடிக்கை சற்று ஒத்தி போடப்பட்டது. அதன் இறுதியில் இன்று ராஜினாமா கடிதங்கள் அவர்களால் அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நெல்லை மாநகராட்சியில் டெப்டி மேயராக இருந்த ராஜுவை இன்சார்ஜாக நியமித்திருக்கிறார்கள். அதே போல கோவை மாநகராட்சியில் இப்போது துணை மேயராக வெற்றி செல்வன் இருக்கிறார். அவரை பொறுப்பு மேயராக அறிவிப்பார்களா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரம் கட்சிக்காரர்களிடம் இருந்து என்ன கோரிக்கை வருதுன்னா, நீங்கள் மீண்டும் இப்படி ஒரு நியமனத்தை மீண்டும் செய்தால் அது மீண்டும் பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும். அதனால் மாமன்ற உறுப்பினர்கள் மூலமாக புதிய மேயரை எலெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை 2 மாநகராட்சிகளிலிருந்தும் திமுக தலைமைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா யார் அப்படின்ற போட்டி அதில் உருவாகிவிட்டது. கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயராக யாரை, அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று பார்க்கும்போது மேற்கு மண்டல தலைவர், தற்போதைய மேற்கு மண்டல தலைவர் தெய்வயானை தமிழ்மறை, அவர் மீது பல நல்ல விஷயங்கள் அவரால் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவர் மேற்கு மண்டல தலைவராக இருக்கும் இந்த நிலையில் அவருடைய மண்டலத்துக்குட்பட்ட அந்த 20 வார்டுகளில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடந்திருக்கின்றன என்ற ரிப்போர்ட்டும் மேலிடத்துக்கு சென்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த 20 வார்டு மாதிரியே மற்ற 100 வார்டுகளும் இருந்தால் அடுத்த உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கோவை மாநகரத்தில் திமுகவுக்கு ஒரு வலிமையான ஆதரவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் மேற்கு மண்டல தலைவராக இப்போது இருக்கும் தெய்வயானை தமிழ்மறையை அடுத்த மேயராக தேர்வு செய்யலாமா என்ற ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு, கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் இதற்கான ஆலோசனையை ஆரம்பித்து விட்டார்கள். பெண் அமைப்பும் ஏற்கனவே இந்த இன்புட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மேற்கு மண்டல தலைவர் தெய்வயானை தமிழ்மறை தேர்தலுக்கு முன்பு, மக்களவை தேர்தலுக்கு முன்பு தனது மண்டலத்துக்கு உட்பட்ட 20 மாமன்ற உறுப்பினர்களையும் கோவை மாநகர ஆணையரிடம் அழைத்து சென்று இதுபோல் தேர்தல் வருது, இன்னும் நிறைய பணிகள் பாக்கி இருக்குது, அதனால் நீங்கள் இதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அதிகப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வார்டுக்கும் சிறப்பு நிதியாக நீங்கள் ஒதுக்கணும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன்படி ஆய்வு செய்யப்பட்டு இந்த 20 வார்டுகளுக்கு மட்டும் என்றில்லை, மொத்த 100 வார்டுகளுக்கும் ஒரு வார்டுக்கு 30 லட்சம் ரூபாய் என்று மக்களவை தேர்தலுக்கு முன்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ ராஜினாமா செய்திருக்கிறார் இல்லையா இந்த மேயர் கல்பனா, அந்த நிதியில் தனக்கு கமிஷன் வேண்டும் என்ற அடிப்படையில் அது தொடர்பான சில பிரச்சனைகளால் ஒட்டுமொத்தமாக 100 வார்டுகளுக்கும் அந்த நிதியை ஒதுக்கும் அந்த கோப்பை ஓரங்கட்டிவிட்டார் என்று சொல்கிறார்கள். இதுவும் அந்த பெண் அமைப்புடைய ஆய்விலே
அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இவ்வளவு ஒரு நிர்வாக சீர்கேடாக கோவை மாநகராட்சி இருக்கிறது என்ற நிலையில்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வர வேண்டாம், ஒரே நாளில் 2 மாநகராட்சி மேயர்கள் மீதான நடவடிக்கை இருக்கட்டும், இது அடுத்தடுத்த உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் இந்த 2 மேயர்களிடமும் ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 7 நகராட்சிகள், 27 பேரூராட்சிகள், இவற்றின் தலைவர்கள் மேலேயும் புகார்கள் இருக்கின்றன. அவர்கள் மீதும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். அதே போல மதுரை, சிவகாசி மாநகராட்சி மேயர்கள் பற்றியும் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் தொடர்ந்து புகார்களுக்கு உள்ளாகி வரும் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை உறுதியாக இருக்கும் என்பதற்கான ஒரு சிக்னலாக இந்த முதல் கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று கோட்டை வட்டாரத்தில், திமுக தலைமை வட்டாரத்தில் சேர்ந்து சொல்கிறார்கள். இதுதான் இந்த விஷயத்தில் அப்டேட். அடுத்ததாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பதில் சொல்லும் விதமாக, சூசகமாக ஒரு பதில் சொல்லும் விதமாக திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் 6, 7, 8 3 தேதிகளில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலுக்காக பரப்புரை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 நாளில் அந்த தொகுதி முழுவதுமாக ஒரு இடுக்கு கூட விடாமல் உதயநிதி பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அப்படின்னா ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு செல்ல மாட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது பற்றி நாம் விசாரித்த போது ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி, MP ஜெகத் ரட்சகன் இந்த இருவருடைய மேற்பார்வையில் 8 பொறுப்பு அமைச்சர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 8 பொறுப்பு அமைச்சர்கள் தாண்டி மற்ற அமைச்சர்களும் அங்கே பணியாற்றுகிறார்கள். அதிகபட்சம் ஒரு அமைச்சருக்கு 2000 ஓட்டு தான் அதில் வருது. ஏன்னா சின்ன தொகுதி, அவ்வளவு அமைச்சர்களுக்கு அவர்களால் எவ்வளோ பங்கிட்டாலும் ரொம்ப ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு 4 தெரு 5 தெரு இவ்வளோ தான் அவங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அங்கே விக்கிரவாண்டியில் முகாமிட்டு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு அமைச்சரிடமும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் மூலம் தொடர்ந்து பேசி வருகிறார். எப்படி இருக்குது நிலைமை, உங்கள் பூத்தில், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூத்தில் என்ன நிலைமை என்றெல்லாம் விசாரித்து வருகிறார். அப்போது சில முக்கியமான அமைச்சர்கள் அவரிடம் வைத்த வேண்டுகோள் என்னென்னா, தலைவரே உங்களுக்கு உடம்பு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, முடியலன்னு சொல்கிறாங்க, அதிமுக முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிலேயே இல்லை, இந்த நிலையில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, அதனால் நீங்கள் சென்னையில் இருந்தபடியே நீங்கள் அறிவுறுத்தல்களை மட்டும் கொடுங்கள், நீங்கள் உத்தரவிடுங்க, நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம், நீங்கள் அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் நமக்கு எதிராக பாமக தான் இங்கே நிற்கிது, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியிலே நமக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய இந்த நிலையிலே முதலமைச்சரான நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை என்ற ரீதியில் முதலமைச்சரிடம் அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவரும் இது பற்றி ஆலோசித்திருக்கிறார். அதன் பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 60% வாக்குகளை திமுக பெற வேண்டும், அதுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செய்யுங்க என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அமைச்சரும் அவரவருடைய டிபார்ட்மெண்ட் ரீதியிலான விஷயங்களாக இருக்கட்டும், பொதுவான விஷயங்களாக இருக்கட்டும், விக்கிரவாண்டி தொகுதிக்குள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இன்று வரை, அதாவது ஜூலை 3ஆம் தேதி வரை முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வதற்கான நிகழ்ச்சிகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்பதுதான் இன்றைய விக்கிரவாண்டி அப்டேட். இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் இன்றைக்கி மாணவர்களுக்கு அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசும்போது சில சிக்னல்களை அவர் கொடுத்துருக்காரு. நீட்டு விலக்கு பற்றி சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்தை முழு மனதாக ஆதரிப்பதாக சொன்ன விஜய் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையையும் அந்த தன்னுடைய பேச்சில் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது நீட்டு தேர்வு நமக்கு தேவையே இல்லை, இதற்கு நிரந்தர தீர்வு என்றால் மாநிலங்களின் உரிமை பட்டியலுக்கு கல்வி மாற்றப்பட வேண்டும், அது முடியலன்னா சிறப்பு பொதுப்பட்டியல் என்ற ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் என்பதை உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையை சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய அரசியல் டைரக்ஷன்
எந்த பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு விஜய் வெளிப்படையாக இன்று அறிவித்திருக்கிறார். அதாவது ஒன்றிய அரசு என்ற பதம், அந்த வார்த்தை, அது வலதுசாரி இயக்கங்களான பாரதிய ஜனதா கட்சி இதுவரை அந்த வார்த்தையை கடுமையாக எதிர்த்து வருகிறது. திமுக தான் அந்த ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விஜயும் அந்த ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதன் மூலம் தான் பாஜகவுக்கு எதிரான திசையில்தான் அரசியல் செய்ய போகிறேன் என்பதை கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் பிஜேபியோட பி டீம் என்றெல்லாம் சில விமர்சனங்கள் இன்னமும் வந்து கொண்டிருக்கின்றன. சீமான் விஜய் எல்லாத்தையும் சேர்த்து பிஜேபி ஒரு ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய கல்வி விருது வழங்கும் அந்த நிகழ்ச்சியின் மூலம் தன்னுடைய அரசியல் திசை பாஜகவுக்கு எதிரானது என்பதையும், அதே நேரம் தமிழ்நாட்டில் மாநில அளவில் திமுகவுக்கு எதிராகத்தான் தான் செல்வேன் என்பதை ஏற்கனவே பல விஷயங்கள் மூலம் அவர் சூசகமாக வெளிப்படுத்தி வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து, இந்திய அளவில் பாஜகவை எதிர்த்து என்பதுதான் தன்னுடைய அரசியல் திசை என்பதை விஜய் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Milky Mist ice cream. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.